கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தபசு காலத்தின் 22ஆம் நாளான இன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 103ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். சங்கீதம் 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. For as high as the heavens are above the earth, so great is his love for those who fear him. அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. ஆமென். இந்த தபசு காலத்தில் தேவனுக்கு பயந்து பக்தியோடு முழு இருதயத்தோடு அவர் விரும்பும் உபவாசத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது அவருடைய கிருபை எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதை உணர்த்தவே தேவன் இன்று இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறார். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். இந்த 103ஆம் சங்கீதத்தை எழுதியவர் தாவீது. இது தேவனுடைய இரக்கமும் கிருபையும் பற்றி மகிழ்ச்சியுடன் பாடப்பட்ட ஒரு ஸ்தோத்திர சங்கீதம். இந்த சங்கீதம் முழுவதும் தேவனுடைய நன்மைகள், மன்னிப்பு, இரக்கம், அன்பு ஆகியவற்றை எண்ணி நன்றி செலுத்துகிறது. இந்த தபசு காலத்தில் அனுதினமும் இந்த சங்கீதத்தை வாசித்து தியானித்து துதிக்க வேண்டும். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். பூமிக்கும் வானத்திற்கும் இடையிலான உயரத்தை மனிதன் அளக்க முடியாது. அதை போலவே தேவனுடைய கிருபையும் அளவிட முடியாதது என்று தாவீது ஒப்பிடுகிறார். இது ஒரு உருவகம், அதாவது வானம் முடிவற்ற உயரம், கிருபை முடிவற்ற அன்பு. கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுலடிகளார் நமக்காக வேண்டிக் கொள்வதை எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யார் இந்த கிருபையை அனுபவிப்பார்கள்? அவருக்கு பயந்தவர்கள் என்று மிக தெளிவாக இன்றைய தியான வசனம் உறுதிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது பயந்து நடுங்குவது அல்ல, மரியாதையுடன் கீழ்ப்படியும் மனதுடன் வாழ்வது. குறிப்பாக இந்த தபசு காலத்தில் நாம் பரிசுத்த உள்ளத்தோடு குற்றம் குறைகளை உணர்ந்து வருந்தி தாழ்மையுடன் அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கும் பொழுது அவர் அளிக்கும் கிருபை அபரிமிதமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதாவது தேவனை மதித்து அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்கள் மேல் அவருடைய கிருபை மிகுந்ததாக இருக்கும். இந்த தபசு காலத்தில் அவர் அளிக்கும் கிருபை என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு தரும் கிருபை, பாதுகாக்கும் கிருபை, தாங்கும் கிருபை, மீட்டெடுக்கும் கிருபை. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது என்று புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய கிருபை ஒரு முறை கிடைப்பது அல்ல, அது தினமும் புதுப்பிக்கப்படுகிறது. வானம் நிலைத்திருக்கிறது போல கிருபையும் நிலைத்திருக்கிறது. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை
கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று பவுலடிகளார் கூறுவதை எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நாம் செய்த செயல்களால் அல்ல, தேவனுடைய இரக்கச் செல்வத்தினால்தான் நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இது வானத்தின் உயரத்தை போல அளவிட முடியாத கிருபை. இதை விசுவாசிக்கிறீங்களா? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்வதை ஏசாயா 55:9 வாசிக்கிறோம். தேவனுடைய சிந்தனைகளும் கிருபையும் மனித அறிவை தாண்டியது. நமக்கு புரியாத இடத்திலும் அவர் கிருபை செயல்படுகிறது. தேவனுடைய கிருபைக்கு எல்லை இல்லை. தேவையான சமயத்தில் அதிகமாகவே அளிக்கிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவனின் கிருபை வானத்தை விட உயர்ந்த கிருபை. கிருபையின் உயரம் அளவிட முடியாதது. கிருபையின் இலக்கு அவருக்கு பயப்படுகிறவர்கள், அவரை மதித்து கீழ்ப்படிவோர். கிருபையின் விளைவு பாவ மன்னிப்பு, ஆறுதல், பாதுகாப்பு, நித்திய நம்பிக்கை. கிருபையின் நிச்சயம் தினமும் புதுப்பிக்கப்படுகிறது, நம்முடைய பலவீனத்தை விட அதிகம். சுருக்கமாக சொல்வதானால், நம்முடைய தோல்விகளை விட தேவனுடைய கிருபை உயரமானது. நம்முடைய குற்ற உணர்வுகளை விட அவருடைய இரக்கம் பெரிது. தேவனுக்கு பயந்து நடப்பது கிருபையை அனுபவிக்கும் பாதை. இதையும் விசுவாசிக்கிறீங்களா? Today's verse teaches that God's mercy is immeasurably great, like the height of the heavens above the earth. His grace is renewed daily, greater than our sins, and given abundantly to those who fear and honor Him. God's mercy is higher than our failures and stronger than our weaknesses. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அதுபோல எங்கள் மேல் உம்முடைய கிருபை பெரிதாய் இருக்கிறது என்பதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து உமக்கு பயந்து நடக்கும் இருதயத்தை தாரும். தினந்தோறும் உம்முடைய புதிய கிருபையை அனுபவிக்க உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கை உம்முடைய நாம மகிமைக்கு சாட்சியாக இருக்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.